தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. இல்லப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு ஆஃபீஸில் சொன்னாங்கப்பா. அதனால தான்ப்பா கொஞ்சம் இன்னைக்கே சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு நான் லீவ் தானேப்பா. நாளைக்கு ஆஃபீஸ் போகிறப்ப இதை அப்படியே சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவேன். அதனால தான்ப்பா இன்னைக்கே கேட்குறேன். இது என்னம்மா புதுசா இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணுமா? இப்படியெல்லாம் இருக்கா என்ன? கல்யாணம் ஆனா எல்லாத்தையும் மாத்துவாங்க கேள்விப்பட்டிருக்கு. இது என்ன புதுசா இருக்கு? அப்பா, கல்யாணம் ஆனாதான்ப்பா மாத்துவாங்க. அது இல்ல, அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆக போகுதுன்றதுக்கு சில டாக்குமெண்ட்லாம் இருக்குப்பா. அதுலதான் சைன் வேணும். அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? சரிம்மா, குடு பாப்போம். இந்தாங்கப்பா. ஷோ, இவர் வேற எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்து எல்லாம் படிக்கிறாரே, இப்போ எப்படி இவரை டைவர்ட் பண்ணுறது? அப்பா, என்னடா? மீரா எங்கப்பா காணோம்? பாரா, என்ன ஸ்ரீநிதி ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு மீரா எங்கன்னு கேட்குறேன். இல்லம்மா, எப்பவும் அவ கடையை மூடிட்டு வந்துருவாளே, இன்னும் காணுமே, அதான் கேட்டேன். அவ எப்பவோ வந்துட்டா, கொஞ்சம் வேலை இருக்குன்னு பவித்ரா வீடு வரையும் போயிருக்கா. ஓ, சரி சரிம்மா. எப்பா, என்னடா மீரா குட்டி இவ்ளோ பேப்பர் இருக்கு? ஆமாப்பா, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, அதான். இது எல்லாத்தையும் படிச்சு பார்க்கறதுக்குள்ள போதும் இருக்கும் போலயே. முதல் 2 பேப்பரே இப்படி இருக்கு. இப்ப வரையும் படிச்ச வரையும் எல்லாமே ஓகே தான்டா. இரு, கடைசியில ஒரு 2 பேப்பரையும் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. அம்மா, இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு? சப்பாத்தி போடணும், அப்புறம் வெஜிடபிள் குருமா பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர்மா, வெஜிடபிள் குருமா எனக்கு பிடிக்கும் தானே பண்றீங்க? ஆமா, உங்க அப்பா தான் ஏற்கனவே சொல்லிட்டாரே, ஒரு வாரத்துக்கு என் பிள்ளைக்கு பிடிச்சது மட்டும்தான் சமைச்சு போடணும்னு. அதனாலதான் உனக்கு பிடிச்சது மட்டும்தானே 2 நாளா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் உனக்கு வெஜிடபிள் குருமானா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அதே செஞ்சுட்டேன். பாத்துக்கோங்க, எப்பயுமே அப்பானா அப்பா தான், எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் எங்க அப்பா செய்வாரு. ஆமா ஸ்ரீநிதி, அது உனக்கே தெரியாதா? சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்கனாதான் அவருக்கு உசுறு. பிள்ளைங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அப்படிப்பட்ட மனுஷன் உனக்காக இது கூட செய்ய மாட்டாரா? உனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் செஞ்சவரு. அப்புறம் என்ன லட்சுமி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? புள்ள பாட்டுக்கு பாவம் ஆசையா தானே பேசுது. சரி அதையெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஸ்ரீநிதி, பேனா குடுறா, அப்பா சைன் பண்ணிடுறேன். இந்தாங்கப்பா. அப்பா, நான் எங்கெங்கெல்லாம் இன்டு மார்க் போட்டிருக்கனோ அங்க மட்டும் உங்க சைன் இருந்தா போதும்பா. அப்படியா? சரிடா, குடு. அவ்வளவுதானடா? அவ்வளவுதான்ப்பா. எல்லா பேப்பர்லயுமே சைன் பண்ணிட்டீங்க தானே? எல்லாம் சைன் பண்ணிட்டேன்டா. நீ ஒரு முறை பாத்துக்கோ. சரிப்பா. என்னடா, எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டேன். அப்பா கரெக்டா இருக்கான்? ஆமாப்பா, எல்லாமே கரெக்டா இருக்கு. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ சோ மச். என்னடா, இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுற? அது அது ஒன்றும் இல்லைப்பா. அது நாளைக்கு இது ஆஃபீஸில் கொடுக்கணும்ல, கொடுத்துட்டு வந்தா தானேப்பா லீவ் முடிச்சு போகிறப்ப எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டாக இருக்கும். அதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. நல்ல புள்ளடா தங்கம் நீ. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை. சரிடா, போ. லட்சுமி, பாரு புள்ள வந்துட்டால, போ அவளுக்கு சப்பாத்தியை போட்டு கொடு, சாப்பிடட்டும். நேரம் காலத்தோட சாப்பிட்டா தானே. ஸ்ரீநிதி, போ இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வா, அம்மா சப்பாத்தி போட்டு தரேன். சரிம்மா, சூடா போட்டு வைங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுவேன். சரி வா வா. லட்சுமி, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சாமா? புள்ள ரெடி ஆயிட்டாலாம்? எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல நேரம் பார்த்து இன்னும் நல்ல நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு பந்தக்கால் நட்டுறலாம், சரிங்களா? அப்புறம் ஸ்ரீநிதியும் ரெடி பண்ணிட்டேன். அவ புடவை இப்பதான் கட்டி விட்டுட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரிம்மா. மீரா எங்க? மீராவா, பவித்ராவை கூட்டிட்டு வரேன்னு அங்க வீட்டுக்கு போயிருக்கா. காலையிலே ராணி சீக்கிரமா வந்துட்டா பாத்தீங்களா? அவங்க வந்ததுனாலதான் கொஞ்சம் அது இதுன்னு வேலை எல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. மீரா போய் பவித்ராவை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கா, வந்துருவாங்க. சரிம்மா. லட்சுமிக்கா, சொல்லுமா ராணி. அக்கா, பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுக்கா. தேங்காய் பழம் எல்லாமே ரெடியா இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு பந்தக்கால் நட்டுறலாம். சரிம்மா. வசந்திய வர சொன்னேன், அவ இன்னும் வரவே இல்லையே. 3 பேர் வேணும்ல. அவளுக்கு ஃபோன் பண்ணேன்க்கா, கிளம்பிட்டாலாம், வந்துருவா இன்னும் 2 நிமிஷத்துல.
அப்படியா? அப்ப சரிம்மா. ஷோ, இன்னும் 2-3 நாள்ல கல்யாணமே ஆக போகுது. இந்த தீனா கிட்ட வர நான் சொல்லியாச்சு, ஆல்ரெடி அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. நீ வந்து என்ன பொண்ணு கேளு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவன் என்னன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இப்ப போய் அப்பா கிட்ட கேட்டாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு, கல்யாணம்லாம் நமக்கு பண்ணி வைக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணு, என்கிட்ட வேற பிளான் இருக்கு, சொல்றேங்கிறான். ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும். எனக்கு தீனா மட்டும்தான் வேணும், வேற எவனையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுவும் கருகருன்னு இருக்க அந்த கருவாயின கண்டிப்பா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவன் என்ன பிளான் வச்சிருக்கானோ தெரியலையே, கேட்டா சொல்லவும் மாட்டேன்றான். இப்ப என்ன பண்றது? இதுல புடவை வர கட்டி நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஷோ, ஸ்ரீநிதி, டைம் ஆச்சுடா, வா. இதுல இந்த அப்பா வேற சும்மா டைம் ஆச்சுன்னு நடக்காத கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோ, இருட்டிட்டாகுது எனக்கு. ஸ்ரீநிதி, வரேன்பா. வாடா பவித்ரா. அடிக்கடி இப்பெல்லாம் வீட்டுக்கே வர்றதில்ல, அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல பெரியப்பா. அப்பா எங்கடா? அப்பாவும் பாட்டியும் வந்துட்டே இருக்காங்க பெரியப்பா. சரிடா. ஸ்ரீநிதி மட்டும் வந்துட்டானா நாம போயிட்டு பந்தக்கால் நட்டுறலாம். சரிங்க அப்பா. வாடா 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 ஸ்ரீநிதி. அப்பா, என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கான். இப்பவே கல்யாண கோலத்துல இருக்க மாதிரி தெரியுதுடா அப்பாக்கு. புடவை கட்டினாவே பிள்ளைங்க அழகுதான். அழகா இருக்கடா. ஆமாமா, உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கு, அழகா இருக்க. தேங்க்ஸ் மீரா. என்ன பவி, உன் அக்கா மூஞ்சி ஏண்டி இப்படி இருக்கு? அவங்களுக்கு தானே கல்யாணம், கொஞ்சமாச்சும் சிரிக்க சொல்லு. சிரிப்பே வராது அவங்க அக்கா மூஞ்சில. மத்த நேரத்துல உன்னை திட்டுறதுக்கு மட்டும் எவ்வளவு கோவப்படுறாங்க, உன்னை கிண்டல் பண்ணணும்னா மட்டும் அவ்வளவு சிரிப்பு வரும் மூஞ்சில. இப்ப என்ன சிரிப்பே வராம ஊருன்னு நிக்கிறாங்க. என்ன பவி, அவ வெக்கப்படுறான். எனது வெக்கமா? மீரா, உனக்கு வர வர கண்ணு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். நல்ல கண் டாக்டரா போய் டெஸ்ட் பண்ண. உன் அக்கா மூஞ்ச பார்த்தா வெக்கப்படுற மாதிரி அடி தெரியுது. பவி, என்னடி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் நான் உனக்கு கிண்டல்லாம் பண்ணல, உண்மையாதான் சொல்றேன். உன் அக்காவை பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தெரியல. ஏதோ இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம எல்லாரும் உங்க அக்காவை டார்ச்சர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அதுக்கு பேரு நீங்க வச்சிருக்க பேரு வெக்கம். ஐயோ ஐயோ பவி, சும்மா இரு. அவ காதுல விழுந்துற போது அப்புறம் உன்கிட்டயும் கோவம் தான் படுவா. அவளை பத்தி தெரிஞ்சும் நீ கிண்டல் பண்ற பத்தியா? இங்க பாரு மீரா, நான் உண்மைதான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, உன் அக்கா உன்னை வேணா திட்டலாம், நீ வேணா கேட்டுட்டு அமைதியா இருக்கலாம். நானும் அப்படி இருக்க மாட்டேன். என்ன திட்ட சொல்ல, அடுத்த நிமிஷம் லெஃப்ட் அண்ட் ரைட் நான் கொடுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உன்கிட்ட வேணா அவங்க அப்படி இருக்கலாம், ஆனா இந்த பவி கிட்ட அவங்க வேலை நடக்காது. சரிடி, அமைதியா இரு. அப்பா வேற பக்கத்துல இருக்காரு, அவருக்கு கேட்க போகுது. எங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, வாங்க போலாம். சரி லக்ஷ்மி, வா. ஆமா வசந்தி. வரோண்ணா. சரிம்மா, டைம் ஆயிட்டே இருக்கு பாருங்க. 3 பேரும் சேர்ந்து முகூர்த்த கால நடுங்க. சரிங்க. நல்லபடியா முகூர்த்த வேலையா ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 2 நாள் தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணமும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என் பிள்ளை போய் அவங்க வீட்டுல சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். என்னன்னா நீங்க, கண்டிப்பா பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எதுவும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஆமாப்பா சண்முகா, எதுக்கும் கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போய் நல்லபடியா அவ வாழுவா. நீ கவலையே படாதப்பா, சரியா? இப்பதான் நல்லபடியா பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு பாத்தியா? அடுத்து என்ன, நாளைக்கு நலங்கு வைக்கணும். அதனால நலங்கு வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க, சரியா? சரிங்கம்மா. நீங்க எல்லாம் இருக்கப்போ உங்க ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தா எங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கம்மா. சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, உங்களெல்லாம் என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். இந்த ஊர்ல இடமும் கொடுத்து எங்களுக்கு உங்களெல்லாம் விட்டா யாருமா இருக்காங்க? சொந்தமா எல்லாத்துக்கும் நீங்களாம் தான் வந்து நிக்கிறீங்க. இதே ஊர்ல வீடு கட்டி என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ற வயசு வர வரையும் கல்யாணம் எல்லாம் பண்ணுவோமான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒண்ணுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா எங்களுக்கு இவ்வளோ சொந்தம் கிடைச்சிருக்கீங்க. இதை தவிர எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? எங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்றீங்க. இதை தவிர வேற என்னமா வேணும்? எங்களுக்கு மன நிறைவா இருக்கு. எங்க பிள்ளைங்க போற இடத்துல சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இந்த கல்யாணத்துல எனக்கே முதல்ல விருப்பம் இல்ல. அது எப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்? சந்தோஷமா இருப்போம். ஆனா ஒண்ணு, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா என்ன, இந்த கல்யாணம் நடக்கிற வரையும் எனக்கு டென்ஷனா தான் இருக்கும். அந்த தீனா வேற என்ன பிளான் வச்சிருக்கானே தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான். அப்புறம் சொல்றேன் டிலே பண்ணிட்டே இருக்கான். இன்னும் 2 நாள்ல கல்யாணமே ஆக போகுது. ஷோ, என்ன பண்ண போறான்னு தெரியல. மனசெல்லாம் அது வேற படபடான்னு இருக்கு. இதுல இவங்க வேற அது இதுன்னு பண்ணிட்டு டார்ச்சர் பண்றாங்க.
மேரேஜே இன்னும் 2 டேஸ்ல நடக்க போகுது. ஆனா மைண்ட் ஒன்று சொல்லுது, மனசு ஒன்று சொல்லுது. நிதானத்திலேயே ஏன் இருக்க முடியல? மேரேஜ்னா இருக்க சந்தோஷம் ஏன் எனக்கு சந்தோஷமே வர மாட்டேங்குது? நானும் எவ்வளவோ என் மைண்டை சேஞ்ச் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா எனக்கே தெரியல ஏன் இப்படி இருக்கு? ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கே. ஷோ சரி, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலும், ஆனா என்னமோ தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கு. சரி, அம்மா வேற ரெடியாகி வர சொன்னாங்க. லேட்டா போனா அது வேற டென்ஷன் ஆவாங்க. முதல்ல கீழே போலாம். என்னம்மா லலிதா, எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கான்? எல்லாம் ரெடியா இருக்குங்க. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். கார்த்திக்கும் வந்துருவான், அவன்கிட்ட சொல்லிட்டேன். சரிம்மா. அண்ணி, பையன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா? எப்ப கிளம்பி வரானா? இல்ல குழந்தனாரே, அவன் ஃபோனே பண்ணல. நான் தான் ஃபோன் பண்ணேன். ஆனாலும் நேத்து வேலையில எதாவது பிஸியா இருந்தானா என்னன்னு தெரியல, ஃபோனே எடுக்கல. நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்றான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு பாத்துக்குங்க கல்யாணத்துக்கு. கிளம்பி வந்தானா பரவாயில்ல, நாளைக்கு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அதெல்லாம் புள்ள கரெக்டா வந்துருவான். அவன் சொன்னா சொன்னது செய்வான்னு உனக்கு தெரியாதா? நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாருமா. ஏதாச்சும் விசேஷப்ப பிள்ளைங்க வீட்ல இல்லைன்னா கஷ்டமா தானே இருக்கு. ஒரு புள்ள கூட இல்லைன்னா கூட மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்குங்க. அவன் தம்பிக்கு கல்யாணம், ஆனா அவனே இன்னும் வீட்ல இல்ல பாத்தீங்களா. இதுல போன வாரம் வேற ஊருக்கே வரலையா, அதனால அவன் ஞாபகமாவே தான் இருக்கு. அவனும் வந்தா கொஞ்சம் கூட மாட எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வான். கடைசியில அவனும் இன்னும் வரலையேன்னு ஒரு மாதிரி தான் படபடன்னு தாங்க இருக்கு. நானும் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றான். நாளைக்கு கிளம்பி வரேன்னு தான் சொல்லியிருக்கான். வந்துட்டானா பரவாயில்ல. என்ன லலிதா, நீ தேவையில்லாம அதையும் இதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கண்டிப்பா கிளம்பி வந்துருவான். தம்பி கல்யாணத்துக்கு வராம இருப்பானா? அதெல்லாம் வந்துருவான் புள்ள. ஆமா, அவன் கண்டிப்பா வந்துருவான். அவனுக்கே நினப்பு ஃபுல்லா இங்க தானே நீ இருக்கும். என்ன பண்றது, அவன் வேலை அப்படி. அது வேணா சொல்லுங்க, கரெக்டு தானே. அவன் பாக்குற வேலைக்கு நினைச்சா லீவு போட்டுட்டு வர முடியுமா என்ன? என்னவோ. சரி வாங்க வாங்க, அங்க எல்லாமே ரெடியா இருக்கு. வேலையை ஆரம்பிச்சுட்டா கரெக்டா இருக்கும். வாங்க போலாம். சரிம்மா, வா. மருமகளே, எல்லாம் ரெடியா இருக்கு தானம்மா? பந்தக்கால் நட்டுறலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. பட்டு, நல்ல நேரம் வந்துருச்சு தானே? அதெல்லாம் நல்ல நேரம் எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு, பாத்துக்கலாம். சரி பட்டு. அண்ணா, என்னம்மா? என்னாச்சுண்ணா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் இங்க நடந்துகிட்டு இருக்க. சரிங்க. என்னாச்சு மாமா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், டல்லா தான் இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னண்ணா வெக்கப்படுறீங்களோ? ஆமா ஆமா, இருக்கும். இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆகி அண்ணி நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அதனால கல்யாணம் ஒன்னே வெக்கப்படுறீங்களோ? இருக்கும் இனியா, அதுதான் நானும் நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி அமைதியாவே இருக்காரு. வெக்கம் தான் படுறாரு போல. சித்து, என்னன்னா வெக்கம் தானே பண்றீங்க? உண்மைதானே சொல்றோம். அதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆனா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அமைதியா இருக்கியா? அப்பாலாம் இருக்காங்க, அதனால என்ன? அப்பாலாம் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க ஒன்னும் நடக்காததை பேசலையே. உண்மையாவே இன்னும் 2 நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்பா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. மாமா ஃபேஸ பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தெரியலையே. ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி தான் தெரியுது. நானும் ஒரு வாரமாவே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவர் ஏதோ டென்ஷனாவே இருக்காரு. என்கிட்ட ஏதோ பேச வராரு. ஆனா வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றாரு. ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமோ? நீ என்னடா அப்படி பாக்குற? உனக்கும் அப்படிதான் தோணுதோ? சாச்சா, நானும் எதுவுமே சொல்லல மாமா, அவங்க தான் சொல்றாங்க. நிஷா, அபி எங்க? மாமா, அபி இன்னும் தூங்கி எந்திரிக்கல மாமா. அதனாலதான் அவ பக்கத்துல 2 தலகாணிய போட்டுட்டு வந்துட்டோம். அவ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தானே எந்திரிப்பா. அவ தூங்கட்டும் தான் மாமா விட்டுட்டோம். சரிம்மா, சின்ன பிள்ளை தானே, இவ்ளோ காலையில எப்படி அவ எந்திரிப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, தூங்கட்டும். நல்லபடியா முகூர்த்த கால் நட்டாச்சுமா. எல்லாம் தொட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க. நல்லபடியா எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. சரிங்க அத்தை. என் பேரன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த தடங்களும் இருக்க கூடாது. சரிம்மா, எல்லாரும் வாங்க உள்ள போவோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு நாளைக்கு நலங்கு வைக்கணும் பாத்தியா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும்ல. சொந்தக்காரங்களுக்கு போனை பண்ணி கொஞ்சம் கூப்பிடுங்க சரியா? பக்கத்துல உள்ளவங்க வீட்டுக்கெல்லாம் நேர்ல போய் கூப்பிட்டுட்டு வாங்கம்மா, அதுதான் மரியாதையா இருக்கும். சரிங்க அத்தை, கண்டிப்பா நாங்க 3 பேரும் போய் கூப்பிட்டுட்டு வரோம். சரிம்மா, போறப்ப வெத்தலை பாக்கு கையில கொண்டு போங்க சரியா? வெத்தலை பாக்கு வச்சே கூப்பிட்டுட்டு வாங்க, அதுதான் மரியாதையா இருக்கும். சரிங்க அத்தை. கோபாலு, பாண்டியா, சொல்லுங்கப்பா.
ஏப்பா மண்டபத்துல இந்த ஸ்வீட்டு போடுறது, அப்புறம் லைட் செட்டு கட்டுறது, அதெல்லாம் வேலைய ஆரம்பிக்கணும் பாத்தியா? 2 நாளைக்கு மண்டபத்த வேற புக் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் வெளியில இருந்து ஆளுங்கலாம் வந்தா போனா தங்குறதுக்கு ஹோட்டல்ல ஏதோ புக் பண்றேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பண்ணிட்டீங்களாப்பா? வீடெல்லாம் அலங்காரம் பண்றதுக்கு ஆளுங்க யாரையுமே வர காணோம். வீட்ட அலங்காரம் பண்றதுக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்துருவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுப்பா. மத்தியானத்துக்கு மேல வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அப்புறம் அங்க மண்டபத்துல பேசிட்டோம்ப்பா. அங்கேயுமே எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாளைக்கு தான்ப்பா ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு ஸ்வீட்டு போட்டா தானே நல்லா இருக்கும். அதனால நாளைக்கு தான்ப்பா போடுவாங்க. ஓ! அப்படியா? சரி, சரிப்பா. ஏப்பா நம்ம தோட்டத்துல வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து குடுத்து, கைக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு குடுக்க சொன்னனே, என்னப்பா பண்ணீங்களா? ஆமாப்பா. அவங்க எல்லாரையுமே வீட்ல போயி மரியாதையோட ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சு தான்ப்பா கூப்ட்டுருக்கோம். அதே மாரி கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாருக்குமே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரூ. 2000 சம்பளத்துல சேர்த்து போட்டு தான்ப்பா குடுத்துருக்குறோம். சரிப்பா. வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான மரியாதைய நம்ம குடுக்கணும்ல. வேலை பார்க்குறவங்களும் மனுஷங்க தானப்பா. சரி, செஞ்சிருந்தீங்கன்னா நல்லதுப்பா. எல்லாரும் கல்யாண வேலைய தடபுடலா பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முகூர்த்த காலம் நட்டாச்சு. ஆனா என் மனசுல என்னமோ இனம் புரியாத ஒரு பயம், ஒரு தடுக்கம். ஏன்னு தெரியலையே. என்னமோ நடக்கிற மாரி ம்ஹும். என்னமோ தெரியல. ஒரு விதமா டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்கே. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கார்த்திக்கோட வெட்டிங் சீக்வென்ஸ் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பந்தக்கால் நடுற மாரி அந்த சீன முடிச்சுட்டேன். பிகாஸ் நீங்க எல்லாம் கேட்ட மாரி தான் ரொம்ப டீட்டெயிலாலாம் கொண்டு போல. ஜென்ரலா வச்சு நான் முடிச்சுட்டேன். நாளைக்கு வந்து வேற சீன் வரும். அதுவும் பார்க்கலாம். அப்புறம் நேத்து நான் கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னதான் ஸ்ரீநிதி வந்து சைன் வாங்குவாங்களா அவங்க அப்பாக்கிட்ட அப்படின்னு கேட்டிருந்தேன். நெறைய பேரோட கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பா சைன் வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா அது வந்து டிலே ஆகும். பிகாஸ் வந்து அவங்க ஏற்கனவே நெறைய பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க தங்கச்சிகிட்டயே ஏமாந்துட்டாங்க. இனிமே வந்து பொண்ணுகிட்டயும் ஏமாறக்கூடாது. அந்த மாரிலாம் நெறைய பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனா நான் எடுத்தபடி ஸ்கிரிப்ட் கொண்டு போணும்ல சிஸ்டர். அதனால நெறைய பேர டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு. பட் சாரி ஃபார் தட். நான் எடுத்த ஸ்கிரிப்ட் படி தான் கொண்டு போயிட்டுருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் பேர் 4 சிஸ்டர் வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா சைன் பண்ணுவாருன்னு. அவங்களோட நேம்ஸ் எல்லாம் இப்ப நான் ரிவீல் பண்றேன். ஓகேங்களா? யாருன்னா, ஃபர்ஸ்ட்டு நிர்மலா தேவி ஜி அப்படிங்கிற ஐடியிலருந்து மெசேஜ் பண்ணியிருக்க சிஸ்டரும் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. அவங்க கண்டிப்பா பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடுவாங்கன்னு. தேங்க் யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து மோகனா சங்கர் அம்மா. அவங்களுமே கண்டிப்பா வந்து பேப்பர்ல சைன் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்பதான் உங்களால கதைய வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம்மா. தேங்க் யூ ஸோ மச்மா. அடுத்து வந்து மேகவர்ஷினி எம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டரும் கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேப்பர்ஸை சைன் பண்ணிடுவாங்கன்னு. ஆமாம் சிஸ்டர், தேங்க்யூ. அடுத்து வந்து கோவிந்தராஜ் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுற சிஸ்டரும் எனக்கு வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படின்னா சைன் வாங்கிடுவாங்கன்னு தோணுது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான். பிகாஸ் அவங்க சைன் வாங்கினா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஸ்டோரிக்கு வந்து நம்ம போக முடியும். பிகாஸ் நான் ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் படி போனால் தானே சிஸ்டர் கரெக்டாக இருக்கும். அதனால தான். ஸோ அப்படி தான் போகும். ஆப்வியஸ்லி இப்போ எனக்கு இன்னைக்கு கொஷின் என்ன கேட்கறதுன்னு தெரியல சிஸ்டர். பிகாஸ் இன்னைக்கு வந்து மேரேஜ் மோடுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்ரீநிதி வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுறாங்க இல்லைங்களா? அவங்களோட கேரக்டர், பிஹேவியர், மற்றவங்கள தாழ்த்தி பேசுறது, இந்த மாதிரி சீனெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த சீன் எடுக்கிறப்பவே எனக்கே ஒரு மாதிரி இதாக தான் சிஸ்டர் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, எடுத்து தானே ஆகணும் ஒரு ஸ்டோரின்னு எடுக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நலுங்கு வைக்கிற சீன் தான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதில் எந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் சிஸ்டர். இதில் வந்து இன்றைக்கி எனக்கு எந்த கொஷினுமே இல்லை. பிகாஸ் வந்து ஏதாச்சும் ட்விஸ்ட்டோட முடிச்சிருந்தா இன்றைக்கி நான் கொஷின் கேட்டிருக்கலாம். பட் எனக்கே வந்து இன்றைக்கி என்ன கொஷின் கேட்குறதுன்னு தெரியல. பிகாஸ் மேரேஜ் சீக்வன்ஸ்குள்ளே வந்துட்டோம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கதையை மூவ் பண்ணலாம், ஐ மீன் நெக்ஸ்ட் எந்த சீன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நான் யார் யாரெல்லாம் ஐடியா சொல்கிறீங்களோ அவங்க நேம்ஸையும் நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன்.
ஓகேங்களா? அப்புறம் நாளைக்கு வெட்னஸ்டே வீடியோ வருமான்னு கேட்பீங்க. ஆக்சுவலா தெரியல சிஸ்டர். நான் எடுத்துட்டேன்னா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? நான் 99.9% கொடுக்க ட்ரை பண்றேன் சிஸ்டர். இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல கொடுக்க முடியலன்னா, நான் சொல்றேன் சிஸ்டர். சரிங்களா? கொடுக்க ட்ரை பண்ணுவேன்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம் சிஸ்டர். என்னால முடிஞ்ச வரையும் நான் வீடியோ நாளைக்கு கொடுக்குறேன். ஓகே சிஸ்டர். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்ண வரேன். ஓகேங்களா? பாய்.